அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ரப்பனா ஜித்னா இல்மா ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து ஹஜ்ஜு பெற 1ல இருந்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. 8 நாளா அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறான், அவனுடைய நேசத்துக்குரிய மனிதர்கள் யார, நேசத்துக்குரிய வசனங்களா நம்ம பார்த்து வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரா மாய்தா 90வது வசனத்துல இருந்து 93வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்களேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவருக்கத்தக்க ஷைத்தானிய செயல். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தி. இதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலா இருக்கு, அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். சுப்ஹானல்லாஹ். வெற்றி எதுல இருக்கு? எதுல இருந்து தவிர்த்துக்கிறதுல இருக்குது? சுப்ஹானல்லாஹ். நாம பாக்குறோம், எத்தனையோ முஸ்லிம்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட போய் நிக்காஹ் நேரம், இல்ல வீடு குடி போறதுக்கு, இல்ல வீடு கட்டுறதுக்கு, இல்ல பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு, பொண்ணு பாக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட ஜாதகம், ஜோசியம், நல்ல நேரம், குறி பாக்குறது, இப்படி எல்லாம் பாக்குறவங்க இன்னும் இல்லாமல் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டு மது இருக்குல்ல, குடிப்பழக்கம், அது, சூதாட்டம், சீட்டு விளையாடுறது இருக்குல்ல, அது, பலிபீடங்கள்ல போய் தேவையில்லாத இடத்துல அந்த அறுத்து பலியிடுறது, அப்புறம் குறி பாக்குறது, அம்புகள் அதை வச்சு பாக்குறது, இதெல்லாம் அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய செயலு. அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க, அதெல்லாம் விட்டு விலகி இருங்க. அப்படி விலகி இருந்தீங்கன்னா இதன் மூலம் நீங்க வெற்றி அடையலாம். அப்ப வெற்றி அடையக்கூடிய செயல்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா? அப்ப வெற்றியே இல்லை இந்த மாதிரி. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதுலதான் வெற்றி இருக்கு, நல்லது இருக்குது, நல்லது நடக்கும், கேட்டுக்கணும், இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சது, முன்னோர்கள் தெரியாம செய்வாங்களா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குதான் இந்த வசனம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்தை பாருங்களேன். 91வது வசனத்துல, மது மற்றும் சூதாட்டத்தின் மூலமாக, அதன் வாயிலாக உங்களுக்கிடையில் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் இருந்தும் தொழுகையில இருந்தும் உங்களை தடுத்து விடவே ஷைத்தான் விரும்புகிறான். பாத்தீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்றான்னு. ஷைத்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல இருந்து நம்மளை தடுக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய தூண்டுறான். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல இருந்தும் தொழுகையில இருந்தும் உங்களை தடுத்து விட ஷைத்தான் விரும்புறான். இதற்கு பிறகாவது நீங்க இவற்றை தவிர்த்து கொள்வீர்களா? அல்லாஹ் தஆலா கொஸ்டினா கேக்குறான். இந்த வசனம், இந்த கட்டளை என்கிட்ட இருந்து வந்ததுக்கு பின்னாடியாச்சும் குடிப்பழக்கத்தை, சூதாட்டத்தை நீங்க இதெல்லாம் விட்டுருவீங்களா? ஏன்னா இது உங்களுக்குள்ள பகைமையும் வெறுப்பையும் தான் ஏற்படுத்தும். பகைமை வெறுப்பை நமக்குள்ள ஏற்படுத்துறதோட மட்டுமல்லாம அல்லாஹ்வை நினைக்கிறது, தொழுக விடாம தடுக்கிறது, இதெல்லாம் அவனுடைய வேலையா இருக்கு. அதனால இதுக்கு பின்னாடியாச்சும் நீங்க தடுத்துக்கிருவீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். 92வது வசனத்தை பாருங்களேன். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்க, மாறு செய்வதிலிருந்து விலகி இருங்க. இந்த ஆணைய, இந்த அல்லாஹுடைய கட்டளைய நீங்கள் புறக்கணித்து விட்டால் நமது நம்ம கிட்ட இருந்து தூது செய்தி வந்திருக்குல்ல, அதை தெளிவா உங்களுக்கு எடுத்துரைக்கிறது மட்டும்தான், உங்களுக்கு எடுத்து சொல்றது மட்டும்தான் நம்மளுடைய தூதருடைய கடமையா இருக்கு. அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புறக்கணிச்சு நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் எங்க ஊர் பழக்கம், எங்க குடும்பத்து பழக்கம், எங்க முன்னோர்களுடைய பழக்கம், இதெல்லாம் எப்படி விட முடியும், காலங்காலமா செஞ்சுட்டு வந்ததை இப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நஷ்டம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கிடையாது.
அது தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்துல இருந்து வந்த அழகான இந்த விஷயத்த, இந்த தூது செய்திய, அல்லாஹ்வுடைய கட்டளைய எல்லா மக்களுக்கும் இறை தூதர் அழகான முறையில எடுத்து சொல்லிடுவாரு. அதான் அவங்க மேல கடமைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முன்னாடி இருக்க 3 வசனத்திலையும் இது எல்லாம் சொல்லிட்டு 4வது வசனத்துல, 4வதுன்றா 93வது வசனம், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிற மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்கள் முன்னாடி எதையும் உண்டவை பற்றியும் அவர்கள் மீது குற்றம் இல்ல. சரி, முன்னாடி மதுவை குடிச்சிட்டாங்க, முன்னாடி சீட்டு விளையாடிட்டாங்க, முன்னாடி குறி பார்த்துட்டாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வசனம் வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்டா அவங்க மேல அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு குற்றம் இல்லை. ஆனா இனி தடுக்கப்பட்ட பொருள்கள்ல இருந்து அவங்க விலகி இருக்க வேண்டும். மேலும் இறை நம்பிக்கையில் உறுதியா நிலைத்திருப்பவராகவும் நற்செயல் புரிபவர்களாகவும் இருக்கும். பாத்தீங்களா, முன்னாடி போனது போகட்டும், அல்ல என்கிட்ட மன்னிப்பு தேடுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், மன்னிப்பு தேடாமையே இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் மன்னிச்சிட்டேன், சரியா? ஆனா இனி நீங்க என்ன செய்யணும், அந்த பக்கம் போகக்கூடாது. போகாம இருக்கிறதோட இறைவன நம்பிக்கை, உறுதியா நம்பிக்கை கொண்டு அந்த அந்த ஈமான்ல நிலைச்சிருந்து நல்ல செயல்களை செய்யும். இன்னும் எந்த எந்த பொருட்களை விட்டும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கும். மேலும் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எங்க போகணும், போகக்கூடாது, எதை பார்க்கணும், பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் இருக்குல்ல, இந்த இறைவனுடைய கட்டளைகளை எல்லாத்தையும் ஏற்று வாழ்பவராகவும், இன்னும் இறை அச்சத்தோட அல்லாஹ் நம்மளை பாக்குறான், அவன் முன்னாடி போய் நிக்கணும், அவன் நம்மளை கேட்பான், அவன்கிட்ட பதில் சொல்லணும் அப்படின்ற இறை அச்சத்தோட நல்ல நடத்தைய மேற்கொள்பவர்களாகவும் இருக்கணும். சரியா? அல்லாஹ் நம்மளை பாக்குறான் அப்படிங்கிற சிந்தனையோட நம்ம நல்லது செய்யணும். அல்லாஹ் நல்லது செய்ய சொல்லியிருக்கான். எப்படிப்பட்ட நல்லதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கான், அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்போ இப்படி இருந்தா, இப்படி இறைவனை அஞ்சி இறையச்சத்தோடு நல்லமல் செஞ்சு வாழக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் நல்ல நடத்தை உடையோரை நேசிக்கிறான். அதுதான் இந்த வசனம் கடைசியா, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சீன்களை நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். பாத்தீங்களா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அல்லாஹை நம்பி அவன் பாக்குறாங்கிற அச்சத்தோட நல்ல அமல் செஞ்சா இப்படி நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள், அதைத்தான் இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது வாமனும் சும்மத்தக்கும், நம்பிக்கை கொண்டு பிறகு அதுல உறுதியாகவும் இருந்து அதுல நல்ல அமல் செஞ்சு வாழக்கூடிய மக்களை நிச்சயமா அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், சுப்ஹானல்லாஹ், ரொம்ப நேசிக்கிறானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படிப்பட்ட நேசத்துக்குரியவர்களா நாம இருக்கிறோமா? இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. 25க்கு மேற்பட்ட அறிவிப்பு ஹதீஸும் இருக்கு. சூரத்துல் மாயிதால 90வது வசனத்துல இருந்து 90 91 இது இறக்கப்பட்ட வரலாறு, இறக்கப்பட்ட காரணத்தை பத்தி சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு இறைவா, மது, சூதாட்டம் இது பத்தி தெளிவான சட்டத்தை எங்களுக்கு புரியாதா அப்படின்ட்டு எப்பத்தாலும் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப முதல் தடவை அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுல இருக்கக்கூடிய 219வது வசனத்தை இறக்குறான். இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த 219வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சில செய்திகள் இருக்கு. முதல் தடவையா அதுதான் மது தடை செய்யப்பட்ட வசனம். தடை செய்யல, கொஞ்சம் கட்டம் கட்டமா ஒண்ணு ஒண்ணா இது தடை அமலுக்கு வரும். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் எல்லாரும் கூப்பிட்டு வர சொல்லி அவங்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அந்த வசனத்தை கேட்டுட்டு, யா அல்லாஹ், இன்னும் தெளிவா எங்களுக்கு நீ இதை பத்தி சொல்லித்தாயல்லா, மது சூதாட்டத்தை பற்றி தெளிவான சட்டத்தை எங்களுக்கு இறக்கி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சூரா நிசாவுல இருக்கக்கூடிய 43வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். சுப்ஹானல்லாஹ்,
பாருங்களேன், எந்த அளவுக்கு ஆவலா அல்லாஹிடத்துல எதிர்பார்ப்போட அல்லாஹ் நமக்கு கேட்டா பதில் தருவாங்கிற ஒரு நம்பிக்கையோட சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சுப்ஹானல்லாஹ். இதே மருந்துகளாக அழைச்சிட்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதி காட்டுறாங்க. அப்பயும் என்ன செய்யறாங்க, மருந்துகளாக என்ன செய்யறாங்க, முதல்ல துவா செஞ்ச மாதிரியே, யா இறைவா, மது சூதாட்டத்தை பத்தி இன்னும் தெளிவான சட்டத்தை நீ எங்களுக்கு குடி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாஇதாவுல இருக்கக்கூடிய 91வது வசனத்தோட இந்த மது விலக்கல் சட்டத்தை முழுமையா அல்லாஹ் தஆலா இறக்குறான். அந்த வசனத்தை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, அந்த கேக்குறாங்க, நீங்க இதுக்கு பின்னாடி விலகிக்கிருவீங்களா? 91வது வசனத்துல அல்லாஹ் கேக்குறாங்கல்ல, அத கேட்டு அந்த வசனம் ஓதிட்டு வரையிலேயே அதை கேட்டதோட நாங்கள் விலகி கொண்டோம் யா அல்லாஹ், நாங்கள் விலகி கொண்டோம் யா அல்லாஹ்ன்னு 2 தடவை திரும்ப திரும்ப உமர் ரலியல்லாஹு அதுக்கு பதில் சொன்னாங்களாம். இந்த செய்தி திருமிதில பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, மது சூதாட்டம் இது ரெண்டும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க ஒரு செயலா இருக்கு. இந்த ரெண்டும் அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இந்த விளக்கப்பட்டதுல பெரிய பலன் இருக்குங்கிறதா ஷைத்தான் இந்த மனுஷனுக்கு காட்டி விடுறான். அப்போ மனிதன் அதை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அதுல நல்லது இருக்கு அப்படின்னு பெருசா காட்டுறதுனால அவன் அதை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடறான். இதனால மனிதன் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து, தன்னுடைய தனித்தன்மையை இழந்து மிருகத்துக்கு ஒப்பா போயிடுறான். பாத்தீங்களா? அந்த ஆல்கஹால, அந்த சாராயத்தை, அந்த மதுவை குடிச்சு போட்டு அது தன்னுடைய அறிவையே இழந்து அலங்கோலமா தெரியக்கூடிய மனிதர்களை கண்கூட நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுறான். இந்த மது குடிக்கிறதுனால சூதாட்டம் செய்யறவன் இந்த 2 வேலையும் செய்யறவன் தன்னுடைய அந்த சுய நினைவை இழந்துடுறான். இந்த காரியத்தை செய்யறதுனால மதுவுலையும் சூதாட்டத்திலையும் மூழ்கி போய் இருக்கக்கூடிய மனிதன் அறிவை இழக்கிறதோட எல்லாவற்றையும் இழந்துடுறவனாவும் இருக்கிறான். இந்த ரெண்டும் அதனாலதான் கண்டிப்பா விளக்கப்பட்டிருக்குது. இது பற்றிய முழுமையான விவரம் சூரத்துல் பக்கரால 219வது வசனம் முதல்ல இறங்குச்சுல, அந்த இடத்துலயே நம்ம விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்திருக்கோம். அதனால அந்ததையே எடுத்து போய் பாத்துக்கங்கன்னு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரியா? அப்போ ஒரு சாரர் இது இப்படி இருக்க, அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இந்த குறிப்பாக்குறது பலிப்பீடங்கள்ல போய் நீங்க அறுத்து பழகிடுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு சில மக்கள் இருந்தாங்கன்னா சில கற்களை நட்டு வச்சு அந்த கற்களுக்கு வணக்கம் செஞ்சு அதோட பேரால அறுத்து பழகிட்டு வந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம குறிப்பாக்கக்கூடிய அம்புகளை உபயோகிச்சு குறிப்பாத்து அது சொல்ற மாதிரி செயல்பட்டு வந்தாங்களாம். அதனாலதான் இந்த ரெண்டும் நீங்க என்ன செய்யுங்க, அதுல இருந்து விலகிக்குங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இத பத்தி இந்த அத்தியாயத்திலேயே 3வது வசனம் இருக்கு. அங்க இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த விளக்கங்களை கொடுத்தா இன்னும் குர்ஆன் ரொம்ப பெருசா இதோட விரிவாக்கம் போயிடும். ஏற்கனவே 5 வால்யூம் 10 வால்யூம்னு போட்டிருக்கிறாங்க இவனுக்கு சேரலாம் இல்லையா? அப்ப இன்னும் நிறைய போயிடும். அந்த இடத்துல போய் பாத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த மது சூதாட்டம் குறிப்பாக்குறது பலிப்பீடங்கள்ல தேவையில்லாம செய்யக்கூடியது எல்லாமே ஷைத்தானுடைய செயல். அவன் மனிதனை ஓரிரை கொள்கையில இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து எப்படியாவது அவனை விலக்கி அகற்றி தடுத்து அதுல இருந்து இந்த பக்கம் அவனுடைய பக்கம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறான். இந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட அனைத்தையும் மனிதனுடைய கண்களுக்கு அவன் என்ன செய்யறான், அலங்காரமா காட்டுறான். அதன் மூலமா அவன் வழிகெடுக்க முயல்றான். அதனாலதான் இது அனைத்துமே ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் வசனத்துல சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? இன்னைக்கு மது, மாது, சீட்டு, அது எத்தனை வகையா இன்னைக்கு அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல
ரொம்ப லேட்டஸ்டா கேட்டாவே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி எல்லாம் போஸ்டரு, அதுக்கு விளம்பரங்கள், அது செய்யக்கூடிய அது நடக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் செஞ்சு மக்கள் அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மக்கள் போறத பாக்குறோம். அதுல ஹலால் வேற பாக்குறாங்க. எதை வச்சு ஹலால் பாப்பாங்களோ அல்லாஹ் தான் அறியக்கூடியவனா இருக்கான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க மதுவை குடிக்கிறதும் சீட்டாட்டம் செய்யறதும் மற்றவைகளும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது. இதையெல்லாம் ஷைத்தான் உங்களுக்கு அலங்காரமா காட்டுறான். இதன் பக்கம் போகாதீங்க. மனிதன் இந்த இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி வெற்றி பெற்று அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெறணும்டா, இந்த தடுக்கப்பட்டவை எல்லாத்துல இருந்து தவிர்ந்து வாழறது ரொம்ப அவசியமானதா இருக்கு. அப்படி நீங்க இதுல இருந்து தவிர்ந்து வாழ்ந்தாதான் நீங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 90வது வசனத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இது பத்தி மட்டும் ஏராளமா இந்த சூதாட்டத்தை குறிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல மைசிறுங்கிற ஒரு வார்த்தைய யூஸ் பண்றான். அத சொல்லும் போது விளையாடுதல்ங்கிற பொருள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அது என்னன்னா சதுரங்கம், சூதாட்டம் இத குறிக்கக்கூடியதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ரஷீத் பின் சாது பம்ரா பின் ஹபீப் ரஹமத்துல்லா சொல்றாங்க, கால்நடைகளோட மூட்டு எலும்புகள் இருக்குல்ல, அது ஜாதிக்காய், கோழிக்குண்டு இதுகெல்லாம் வச்சு பணம் கட்டி ஆட்டம் ஆடுவாங்களாம். அந்த வகைய குடிக்கிற சூதாட்டமா இருக்குது இந்த மைசிர்ங்கிற வார்த்தை அப்படின்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவங்க எல்லாம் பணம் வச்சு விளையாடக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டுமே அந்த மைசிர்ங்கிற அந்த சூதாட்டத்துல போகும். இது அறியாமை காலத்துல மக்கள் பணம் வச்சு இத சூதாடி விளையாண்டு வந்தாங்க. இது இஸ்லாம் இது போன்ற அருவருக்கத்தக்க எல்லா செயல்களையும் தடை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, இந்த மது அருந்துவர்களுடைய இந்த சூதாட்டம் ஆடுறாங்கல்ல, இதன் மூலமா பகைமையும் வெறுப்புணர்ச்சியும் பொறாமையும் ஏற்படும். இத கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மது அருந்துறவன் மதுவை குடிச்சு போட்டு அறிவுல இருந்து தகாத வார்த்தைய கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? அத எதிர கேட்கக்கூடியவன் அதுக்கு எதிர அவன் பேசுவான். முடிவுல இது கொலையில போய் முடியக்கூடிய விஷயமாவும் இருக்குங்கிறது நாட்டுல எத்தனையோ இடத்துல இது நடக்குதுங்கிறதையும் நம்ம கண் கூட பார்த்து வரோம் இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முரண்படுறதுல இருந்து எச்சரிக்கையா இருங்கன்னு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க இந்த கட்டளையை புறக்கணிச்சீங்கன்னா அதனால நமக்கும் நம்முடைய தூதருக்கும் எந்த ஒரு குறையும் வரப்போறது இல்லை. ஆனா அவங்க மீது உள்ள கடமையெல்லாம் நமக்கு தெளிவான இந்த சொற்களை எடுத்து சொல்றதுதான், அல்லாஹ்விட்ட இருந்து வந்த வகைய அழகான முறையில எடுத்து சொல்றதுதான். இதுக்கு முரண்பட்டா இத முரண்பட்டு நடக்கிறவங்க தவிர்த்து இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு நடக்கிறவங்க தான் தண்டனைக்கு உள்ளாவாங்க அப்படிங்கறது இந்த வசனத்தோட அழகான ஒரு கருத்தா இருக்கு. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த சட்டத்தை இது நிரந்தரமானது. இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி மனமுரண்டா யாரெல்லாம் நடந்தாங்களோ அது குற்றமா இருக்கும். அதனால மனமுரண்டா நடக்க கூடாது. அன்றைய சட்ட வகுப்பு அதாவது அந்த காலத்துல இது பத்தின சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மது, சூதாட்டம், இதுல வியாபாரம் இந்த இதுல இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நடந்து போகட்டும். இனிமேல் நீங்க என்ன செய்யாதீங்க, அது பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற ஒரு செய்திய அடுத்த வசனம் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இது சம்பந்தமா எவ்வளவு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஒரு விஷயங்கள் சொல்லி காட்டுறாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் பகடைக்காயை கொண்டு சூதாடினால் அவர் பன்றி இறைச்சியிலும் ரத்தத்திலும் அவற்றை உண்ணும் நோக்கத்தில் தனது கையை தோய்த்தவர் போவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும். படிக்கவே சொல்லவே அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பகடைக்காயை வச்சு சூதாடினா என்ன, அந்த பகடைக்காய்னா எனக்கு ஒண்ணும் புரியல, உங்களுக்கு என்ன தெரியுதா தெரியல. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ் இதுல வந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இந்த ஹதீஸ் புரைதா பின் அல் ஹசீப் ரலியல்லாஹு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் 4549வது ஹதீஸா வந்திருக்கு.
அப்போ அந்த மாதிரி விளையாடுறவங்க பன்றியோட இறைச்சியிலையும் அதோடைய ரத்தத்திலையும் அதை சாப்பிடுறதுக்காக கைய போட்டு பிணைஞ்சவங்க இருக்கிறாங்கல்ல, அதுக்கு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றொரு ஹதீஸ்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் பகடக்காய் மூலம் சூதாடினா அவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செஞ்சவரா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபு தாவூத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹமது, முவாத்தா, மாலிக் இதுல எல்லாம் இந்த ஹதீஸ் வருது. அப்புறம் அது மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சதுரங்க ஆட்டம் அந்த பகடக்காயை வச்சு சூதாடுறது ரொம்ப தீமையான ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் என்ன வருதுண்டா, இந்த சூதாட்டத்தினால ரொம்ப பெரிய தீங்கு இருக்கு, இதான் அல்லாஹ் தடுத்திருக்கான். ஏன்னா நிறைய பேர் பாருங்களேன், சூதாட்டத்துல தன்னுடைய சொத்துக்களை இழந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, தன்னுடைய எவ்வளவோ பிசினஸ் எல்லாம் நொடிச்சு போனவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மாற்று மதத்துல அவங்களுடைய ஹிஸ்டரியல்ல பார்த்தா தன்னுடைய மனைவியை வச்சு சூதாடினவங்களும் இருப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா அது ஒரு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். தன்னுடைய அறிவை இழந்துட்டுன்னு சொல்லி நம்ம இப்ப முன்னாடி பார்த்தோமா, அந்த அறிவே மழுங்கி போயிரும் அந்த இதுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனாலதான் இதையெல்லாம் தடுத்திருக்கான். அது மட்டும் இந்த மது விலக்கு தொடர்பா நபி மொழிகள் மட்டும் இருக்குல்ல, அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகள் இருக்குல்ல, அது ஏராளமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மது மற்றும் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்குடைய பகைமையும் குரோதத்தையும் உருவாக்கி இருக்கான். அது உருவாக்கக்கூடியதா இருக்கு. எது? மதுவை குடிக்கிறது, சூதாட்டம் விளையாடுறது உங்க மக்களுக்கு இடையில பகைமையும் குரோதத்தையும் தான் உருவாக்கும். அல்லாஹ்வுடைய நினைவுல இருந்தும் தொழுகையில இருந்தும் உங்களை ஷைத்தான் தடுக்க விரும்புறான். அதுல இருந்து நீங்க விலகி கொள்ளுங்க, அப்பதான் உங்களுக்கு நீங்க வெற்றி பெற முடியும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனமா இது இருக்கு. அதனால பாருங்க, ஏராளமான ஹதீஸ் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. வாங்க முதலாவது ஹதீஸ பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, மது 3 கட்டங்களா தடை செய்யப்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம்ல, சூரத்துல் பக்ரா, சூரா நீசா, அதுக்கடுத்து சூரா மாயிதா. 3 இடத்துல பார்த்தோமா. அப்ப அதான் இந்த இடத்துல அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, 3 கட்டங்களா தடை செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து புலம்பெயர்ந்து அதாவது மதீனாவுக்கு வந்தப்போ அங்குள்ள மக்கள் மது அருந்தி கொண்டும் சூதாட்டத்தின் வருமானத்தையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ மதுவை பத்தியும் சூதாட்டத்தை பத்தியும் அந்த மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டாங்க. அப்பதான் நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்ககிட்ட கேக்குறாங்க. அந்த ரெண்டும் பெரும் பாதிப்பும் மக்களுக்கு சில பயன்களும் இருக்குங்கிற ஒரு செய்தியை நீங்க சொல்லுங்கன்னு அந்த 2வது அத்தியாயத்துல சூரத்துல் பக்ரால 219வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இதுதான் முதல்ல மதுவை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்ன முதல் வசனம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உமர் ரலியல்லாஹு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மது சூதாட்டத்தை பத்தி எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுன்னு சொன்னப்போ அல்லாஹ் இறக்கின வசனம். அப்போ அந்த ரெண்டும் நமக்கு தடை செய்யப்பட்ட இல்லைன்னு சொன்னா, மாறா இந்த ரெண்டுலயும் பெரும் பாதிப்பு, மக்களுக்கு சில பயன்கள் இருக்குது, அதுல ஜெயிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த மதுனால ஹெல்த்தி அது இது ஏதோ ஒண்ணு நடக்கலாம். ஆனாலும் பாதிப்பு தான் கூடவே தவிர பயன்கள் இருந்தாலும் அதோட பாதிப்பு தான் கூட அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். மக்களுக்கு சில பயன்கள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இத சொல்லிட்டு தொடர்ந்து மது அருந்தி இந்த வசனம் வந்தாலுமே இத கேட்டாலுமே மக்கள் மதுவ குடிக்கிறதையோ இல்ல அந்த சீட்டாட்டம் அந்த இதுகள்லாம் சூது விளையாடுறதுல விடவோ இல்ல. இதுல ஒரு நாள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர்ல ஒருத்தர் தன்னுடைய தோழர்களுக்கு இமாமா இருந்து மஹரிபு தொழுகைய நடத்துறார். அதுல ஓத வேண்டிய குர்ஆன் வசனத்துல அவர் தவறா ஓதிடுறார். ஏன்னா அவர் குடிச்சிருக்கிறதுல அவங்களுக்கு தெரியறது கஷ்டம் தானே. அப்போ அப்படி ஓதவுமே அதுக்கு பின்னாடிதான் அது தவறான அர்த்தங்கள்ல மீனிங்ல பாத்தீங்களா, அதை அடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா இந்த வசனத்தை இறக்கணும். இந்த வசனத்தை 4வது அத்தியாயத்துல 43வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகையை நெருங்காதீர்கள்.
போதை தெளிந்து நீங்க என்ன கூறுங்கிறத அறிஞ்சு கொள்ற வரைக்கும், தெளிவா தெரியற வரைக்கும் நீங்க தொழுக போகாதீங்க. ஏன்னா தொழுகையில போதையோட நீங்க போய் தொழுகையில நிக்கும் போது உங்களுக்கு என்ன ஓதுறோம், என்ன மாதிரியான வசனங்கள் நம்ம சொல்றோம், அது எவ்வளவு பெரிய மீனிங் மாற்றத்தை, அர்த்த மாற்றங்களை கொடுக்குதுங்கிறதெல்லாம் தெரியாம போயிருதுங்கிறது எல்லாம் ரெண்டாவதுதான் தடுக்கலாம். அதுக்கு பின்னாடி மக்கள் மதம் அறிஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. பாருங்களேன், அதுக்கு பின்னாடியும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வசனத்தோட கடுமையான ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்சு. அந்த வசனம் தான் இறை நம்பிக்கை கொண்டவரே மது சூது நட்டு வைக்கப்பட்ட அந்த சிலை போன்ற அந்த குறி பார்க்கக்கூடிய அம்பு இதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலு. எனவே இதை நீங்க கைவிடுங்க, அதன் மூலம் நீங்க வெற்றி பெறலாங்கிற இந்த 5வது அத்தியாயத்துல 90வது வசனம் இறக்கப்பட்டுச்சு. இந்த வசனம் இறக்கப்பட்டதும் தான் மக்கள் இறைவா நாங்கள் விலகிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அதை விட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே மக்கள் கேக்குறாங்க, இதற்கு முன் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவங்களும் படுக்கையில இயற்கையா இறந்தவர்களும் மது அருந்தியும் சூதாட்டம் வருமானத்தை உட்கொண்டு இருக்கிறாங்களே, அல்லாஹ் அந்த விஷயத்த ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயலா ஆக்கிட்டானே, அப்படி இருந்தா அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? ஒரு கவலை வரத்தானே செய்யுது. இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டோம், இதுக்கு முன்னாடி சூதாடிட்டோம், இதுக்கு முன்னாடி இந்த செயல்கள்லாம் செஞ்சுட்டோம். ஆனா அப்ப அவங்களும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய குடும்பத்து மக்கள் இந்த மாதிரி இதுல மௌத்தா போனவங்களும் இருக்கிறாங்க, இதுல இயற்கையா மௌத்தா போனவங்களும் இருக்கிறாங்க, இப்ப குடிச்சிட்டு இப்ப இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள நிலை என்ன? கவலைப்படுறாங்க. அப்பதான் அல்லாஹ் யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செஞ்சாங்களோ அவர்கள் தடை செய்யப்பட்டத முன்பு, இதுக்கு முன்னாடி தடை செய்யறதுக்கு முன்னாடி உட்கொண்டு வந்தால் அவங்க மேல குற்றம் எதுவும் இல்ல அப்படிங்கிற இந்த அடுத்த வசனம் இருக்க லைஸ அலல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் தஆலா சொல்றான், நற்செயல் ஈமான் கொண்டு நற்செயலும் அவங்க செஞ்சு இல்லையா, அப்படிப்பட்ட மக்கள் ஈமான் கொண்ட மக்களா இருக்கிறாங்க, நல்ல செயல் செஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எதை மது அருந்திருக்கிறாங்க, சீட்டாடி இருக்கிறாங்க, இந்த மாதிரி குறி பார்த்திருக்காங்க. இப்படி பார்த்தது, இப்படி அதை சாப்பிட்டது அவங்க மேல குற்றம் இல்லை. ஆனா இனி தடுக்கப்பட்டுல இருந்த பொருள்ல இருந்து அவங்க விலகி இருக்கணும் அப்படின்னு அல்லா தஆலா சொல்றான் பாத்தீங்களா. அப்ப அந்த தடுக்கப்பட்டதுல இருந்து நீங்க விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 93வது வசனத்தை இறக்கணும். அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்லி காட்டுறாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்க முன்னாடி செஞ்சதை பத்தி குற்றம் பிடிக்க மாட்டான். அவங்க இப்ப உயிரோட இருந்திருந்தாலும் இந்த தடை செய்யப்பட்ட வசனத்தை கேட்டு நீங்க அதுல இருந்து விலகிக்கிட்டீங்கல்ல, அது மாதிரியே அவங்களும் கைவிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. முஸ்னதுல அஹமதுல இந்த செய்தி பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நபிமொழிய இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடியவருடைய லிஸ்ட்ல பலவீனமானவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கு. அதே மாதிரி பாருங்களேன், 93வது வசனம் இருக்குல்ல, அது இறக்கப்பட்ட வரலாற பத்தி இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்கள்லாம் காலம் சென்ற முன்னாடி, அதாவது மது விலக்கு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி மது அருந்திருந்தாங்கல்ல, அது மதுவிலக்கு சட்டம் வந்துருச்சுல, அதுக்கு முன்னாடி இந்த மது அருந்தினவங்க சில நபர் இறந்துட்டாங்க, சிலர் அதை பத்தி தெரியாம போயிட்டாங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் என்னன்னு அவங்க கவலைப்பட்டு பரிதாபமா கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 93வது வசனத்தை இறக்குனான். விசுவாசம் கொண்டு நல்ல அமல்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களே, இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சதெல்லாம் போகட்டும், இனிமேல் அதுல இருந்து நீங்க தவிர்த்துக்கங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சது மேல குற்றம் இல்ல. இறந்தவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் அப்படித்தான், உயிரோட இருப்பவங்களுக்கும் இதுதான் சட்டம். ஆனா அவங்களுக்கு சில நிபந்தனைகளும் சட்டமும் பின்னாடி எதிர்காலத்துல பாவத்தை செஞ்சா அவங்க மேல குற்றம். இவ்வாறு இதே மாதிரிதான் சூதாடிகளுக்கு மத்தியிலையும் ஏற்படுது. சூதாடக்கூடியவன், இந்த மது அருந்தக்கூடியவன் இவங்களுக்கு மத்தியில பிரவேசிச்சா, அவங்களோட போனா அந்த எல்லா உடைமைகளையும் பந்தயமா வச்சு தோற்று அதுல இருந்து அப்படி மோசமா போற நிலைமை வர்றது இருக்கு. தோல்வியை சகிக்க முடியாம சிலர் வரம்பு மீறி தகாத செயல்களையும் காரியத்தை செஞ்சு விடக்கூடிய நிலைமைகள் உருவாகுது. தன்னுடைய உடைமைகள்லாம் பறி போயிருச்சுங்கிற ஆத்திரத்துல பறி கொடுத்தவன் என்ன செய்யறான், எதிரில இருக்கவன கொலை செய்யவும் அஞ்சுறது இல்ல.
இதெல்லாம் ஷைத்தானுடைய செயலு. இது மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இதையெல்லாம் தடுக்கிறான். இதெல்லாம் சாதாரணமா நடைபெறத நாம கண் கூட ஒவ்வொன்னையும் பாக்குறோம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தடுத்துட்டான். அதனால நீங்க முன்னாடி நடந்து விட்டதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் அவைகளை மன்னிக்க கூடியவனா இருக்கான். இனிமேல நீங்க அதன் பக்கம் போகாதீங்க. அதன் பக்கம் போனா பாருங்க, அதன் பக்கம் போகக்கூடியவர்களை உடமையில இழந்துருவாங்க, பந்தயத்தை வச்சு தோத்து போயிருவாங்க, தோல்வியை அடைஞ்சிருவாங்க. அந்த தோல்வியை சகிக்க முடியாம வரம்பு மீறி தகாத செயல்கள் செஞ்சிடுறாங்க. தன்னுடைய உடைமைகள்லாம் பறி போயிடுச்சு, நம்ம இதை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சோமே. இத அந்த குடி போதையில இருக்கவனுக்கும் எதுவுமே புரியாது இல்லையா? அந்த ஆத்திரத்துல கொலை வரைக்கும் செய்யறதுக்கும் தயங்குறது இல்ல. இதெல்லாம் நம்ம கண்கூடா பாக்குறோம். இதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலா இருக்கு. இத நடைமுறைப்படுத்துறதுல இருந்து நீங்க சதா விலகி இருங்க. ஏன்னா ஷைத்தான் இத நடைமுறைப்படுத்துறதுல சதா அந்த மக்கள்கிட்ட அதை விரும்பக்கூடிய அளவுக்கு அதை அழகாக்கி காட்டுறான். இதத்தான் சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுவினால சூதாட்டத்தினால உங்களுடைய பகைமையும் உங்களுடைய வெறுப்புணர்ச்சியும் உண்டாக்கத்தாங்கிறத அல்லாஹ் 91வது வசனத்துல இந்த சூரா மாயிதால முதல்ல பார்த்தா பார்த்தீங்களா, இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மது சூதின் பக்கம் போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள பகைமை, அவங்களுக்குள்ள கொலை, அவங்களுக்குள்ள அடிதடி, அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றது மட்டுமா? அது மட்டும் இல்ல, இந்த குடிச்சிட்டு இருக்கவன் போதையில இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வ எப்படி நினைவு கொள்ள முடியும்? தொழுக நேரத்தை எப்படி அவன் தொழுக முடியும்? இதே மாதிரி ஏதாவது சூதாட்டத்துல இருக்கிறவனும் அவனுடைய சூழ்நிலைய மறந்துடுவான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தொழுகையை நிறைவேற்றுறது, அல்லாஹ்வை நினைவு கூடுறது, இதெல்லாம் அவனுடைய சிந்தனைக்கே வராது. இப்படிப்பட்ட நிலைகளைத்தான் ஷைத்தான் விரும்புறான். எதை விரும்புறான்? அல்லாஹ்வை மறந்துடணும், தொழுக கூடாது, நல்லமல் செய்யக்கூடாது, ஈமான் கொள்ளக்கூடாது, ஈமான்ல உறுதியா இருக்கக்கூடாது. அதைத்தான் விரும்புறான். அதனாலதான் அதை அழகாக்கி காட்டுறான். அதனால ஈமான் கொண்ட மக்களே அந்த பக்கம் போகாதீங்க. அல்லாஹ்வை நினைவு கூர்றதை விட்டும் தொழுகைய புறக்கணிக்கிறதையும் அவன் உங்களுக்கு அழகாக்கி காட்டி அதெல்லாம் தடுக்க விரும்புறான் இந்த ஷைத்தான். அந்த ஷைத்தானுக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க. இதெல்லாம் கெடுதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த கெடுதிகள்ல இருந்து உங்களை விலக்கி நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா முன்னாடி உள்ள அந்த செயல்கள் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமும் இந்த வசனம் வரவும் தான் முரளியலாக இதை விட்டெல்லாம் நீங்க விலகிக்கிருவீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கும்போது முரளியலா சொல்றாங்க, நாங்க விலகி கொண்டோம் யா அல்லாஹ், நாங்கள் விலகி கொண்டோம் யா அல்லாஹ், இந்த பாவ செயல்ல இருந்து இனிமேல் ஈடுபட மாட்டோம் யா அல்லாஹ்ன்னு அல்லாஹ் கிட்ட அழகா பதில் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால நம்மளுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத கடமையாக்கி இருக்கிறாங்க இந்த வசனத்தின் மூலங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் அதன்படி செயல்படக்கூடியவர்களா நாம இருக்கும்போது மிகப்பெரிய ஈடேற்றத்தை நாம அடையலாம். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவர்களா ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அறிஞர்கள் அழகான முறையில சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்க. அபு மைசரா அம்ரு பின் ஜுரஹ்பீல் ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க, முழு மதுவிலக்கு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி உமரில்லா, இறைவா மதுவை பற்றி தீர்க்கமான முடிவை எங்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்கராவுடைய அத்தியாயத்தை 2வதுல 219வது வசனத்தை இறக்குனா. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் அதை பத்தின தெளிவை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்துல 43வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, எப்படின்னு சொன்னா, இறை நம்பிக்கை கொண்டவரை நீங்க போதையில இருக்கும்போது தொழுகையை நெருங்காதீங்க அப்படின்ட்டு இது இன்னொருத்தர் அறிவிக்கிறாரு. அதனாலதான் மீண்டும் ஒருக்கா வருது. இதை அடுத்து தொழுகையில இக்காமத்து சொல்லப்படும் போது அந்த அறிவிப்பாளர் தொழுகைக்கு வாருங்க அப்படின்ட்டு சொல்றது மாதிரியே போதையில இருப்பவர் யாரும் கண்டிப்பா தொழுகைக்கு நெருங்க கூடாதுங்கிற அறிவிப்பையும் செய்வாங்க.
அப்போ உமர் அலியல்லாஹ் அவங்க அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த வசனம் ஓதி காட்டப்பட்டுச்சு. மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க, இறைவா மதுவப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுக்கு நீ வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்னாடிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாயிதாவுல இருக்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனா. இந்த வசனத்தை ஓதி காட்டினதோடமே அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் நாங்கள் கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ், இந்த வசனங்கள்ல நீங்கள் இதை விட்டு விலகி கொள்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு, நாங்க விலகி கொண்டோம்னு பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது திருமிதியிலையும் அபுதாயில் நசை இந்த 3 கிதாப்லயும் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு சஹாபியும் அவங்களுக்கு இந்த மது விலக்கு, இந்த சூதாட்டம் நிப்பாட்டி அல்லாஹ் தஆலா அந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தப்போ ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரியான என்னென்ன நிலையில இருந்தாங்க, அப்போ அவங்க இந்த வசனத்தை எப்படி ஏற்று அதுக்கு பதில் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த இடத்துல ஒவ்வொன்னா ஒன்றன் பின் ஒன்றா 24 செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பதிகிறாங்க. அப்போ அடுத்த செய்தியை பாருங்க. இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொற்பொழிவு மேடையில நின்றுகிட்டு உரையாடிட்டு இருந்தாங்க. அப்ப முதல்ல இறைவனை புகழ்ந்தாங்க. அதுக்கு பின்னாடி மக்களே மதுவை தடை செய்து வசனம் அருளப்பட்டு விட்டது. மதுவானது திராட்சை, பேரிச்சம்பழம், தேன், கோதுமை, வார்கோதுமை அந்த 5 பொருட்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்டது. மது மதியை மூடி மறைக்க கூடியதா இருக்குன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் இறங்குனதும் மிம்பர் மேடையில ஏறி உமர் ரலியல்லாஹு சொன்ன செய்திய உமர் ரலியல்லாஹுடைய மகன் அறிவிக்கிறாரு. பாத்தீங்களா, இந்த மது மதிய நம்மளுடைய அறிவையே மூடி மறைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரில 4619, 5581, 5588வது ஹதீஸாவும், முஸ்லிம் ஷரீஃப்ல 5769, 5770 இந்த இடத்துலயும் பதியப்பட்டிருக்கு. நம்ம போய் இந்த ஹதீஸ் நம்பர்ல எல்லாம் புகாரி ஷரீஃப்ல போய் எடுத்து பார்த்தா இன்னும் கூடுதல் விளக்கங்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதுவை தடை செய்யப்பட்ட வசனம் அருளப்பட்ட அந்த காலகட்டத்துல 5 வகையான மதுபானங்கள் மதீனால நடைமுறையில இருந்துச்சு. அதுல ஒண்ணு திராட்சையில இருந்து தயார் செய்யப்பட்ட மது, அதுவும் நடைமுறையில, அதாவது அந்த மது நடைமுறையில இருக்கல, திராட்சையில தயார் பண்ணுச்சான், அந்த மது அப்ப அங்க இருக்கல. அதெல்லாம 5 வகையான மதுபானங்கள் 5 வகையானதுல இருந்து தயாரிச்சது. பாருங்களேன் எவ்வளவுலாம் டேஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் தயாரிச்சு குடிச்சிருப்பாங்கன்னு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கு அடுத்து மது விற்பனைக்கு தடை அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன்ல அப்துல் ரஹ்மான் பின் வஆலா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட மதுபான விற்பனை குறித்து விளக்கம் கேட்டேன். அதுக்கு அவங்க இப்படி எனக்கு பதில் சொன்னாங்க. எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகீப் அல்லது தௌஸ் குலத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள்ல ஒரு தோல் பைய நிறைய மதுவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு அதை நபி அவர்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறார். இந்தாங்க உங்களுக்கு நான் இந்த மதுவை கொண்டு வந்திருக்கேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, இந்த மனிதரே, அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டான் என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, அந்த தன்னுடைய அடிமையை நோக்கி, இந்தா இதை எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துரு அப்படின்னு ரகசியமா அவர்கிட்ட போய் சொல்றாரு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு, இந்த மனிதரே, என்ன அந்த உன்னுடைய அடிமைக்கு உத்தரவிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, நான் இந்த மதுவை வித்துட்டு வர சொன்னேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுவை அருந்துவதற்கு தடை செய்த இறைவனே அதை விற்பனை செய்யவும் தடை செய்துள்ளான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த மதுவை வாங்கி கொட்டிடுற மாதிரி கட்டளையிடுறாங்க. அத அங்க இருக்க பள்ளத்தாக்குல ஒரு ஓடையில கொட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல 3220வது ஹதீஸாவும், நசை, முஸ்னத் அஹ்மத், முவாத்தா மாலிக், தாரிமி அது எல்லாத்துலயும் பதியப்பட்டிருக்க. பாருங்க, அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததோட சரி அதை வித்தாச்சு காசாக்கிடலான்னு பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல அதுவும் தடை செய்யப்பட்டிருக்குங்கதும் அதை கொட்டுறதுக்கு கொஞ்சமும் தயங்கல.
ஏன்னா அல்லாஹுடைய கட்டளையை நம்ம மீறக்கூடாது, அது அழகான முறையில செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே பாருங்க, அடுத்த ஒரு செய்தி. அப்துல் ரஹ்மான் பின் கன் ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க, தமீமு தாரி ரலி அல்லாஹ் இருக்காங்கல்ல, அவங்க அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒரு தோல்பை நிறைய மதுவை அன்பளிப்பா கொண்டு கொடுப்பாங்களாம். மது தடை செய்யப்பட்ட அல்லாஹின் வசனம் இறங்கினப்போ அவர் மது பைய கொண்டு வந்தாரு. அதை பார்த்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். பிறகு ஏற்கனவே தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அவர் அல்லாஹுடைய தூதரே, நான் இத வித்து அதனுடைய கிரயத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்களை சபிக்கட்டுமாக. பாத்தீங்களா, அல்லாஹ் யூதர்களை சபிக்கட்டுமாக. அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மாடு மற்றும் ஆட்டோட கொழுப்புகளை தடை செய்யப்பட்டிருந்தாங்களா, ஆனா அவங்க அதை உருக்கி விற்பனை செய்து அந்த 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 கொழுப்பு இருக்குல்ல, அதான் அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். ஆனா அதை உருக்கி விற்பனை செய்தாங்க. அல்லாஹ் மதுவையும் அதன் கிரயத்தையும் தடை செஞ்சிருக்கிறான். அதனால என்ன செய்யக்கூடாது, அவங்கள மாதிரியான வேலையை நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பர்த்டேவும் இந்த கேக்கும் இந்த பெரிய பெரிய ஸ்டாரும் அங்க போய் மெழுகு பத்தியும் இன்னும் என்னென்னமோ அவங்க செய்யற மாதிரியே செய்யறாங்களே, அதையெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியல. அவர் கேட்கத்தான் செய்யறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நாம என்ன மதுவை குடிக்கத்தான் கூடாதுன்னு சொல்லியாச்சு, அதை வித்தாச்சு அந்த காசை நம்ம பயன்படுத்திக்கலாமான்னு கேக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, அவங்க இப்படித்தான் தந்திரம் பண்ணுனாங்க. அவங்களுக்கு மாட்டோட கொழுப்பையும் ஆட்டோட கொழுப்பையும் அல்லாஹ் தடை பண்ணப்ப அதை உருக்கி வித்து காசா எடுத்தாங்க. அந்த மாதிரி செயலை நம்ம செய்யக்கூடாது. அதனால மது தடை செஞ்சது மாதிரி அதனுடைய விற்பனைக்கும் நமக்கு அதனுடைய கிரயத்தையும் அல்லாஹ் தடை செஞ்சுட்டான் அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அடுத்த செய்தியை பாருங்க. இப்படி பாருங்களேன், நிறைய செய்திகள். சுப்ஹானல்லாஹ். நாபியபுன் கைசான் ரஹ்முல்லா சொல்றாங்க, என்னுடைய தந்தை கைசான் பின் ஜரீர் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல மது விற்பனை செஞ்சு வந்தாங்க. ஒரு முறை அவங்க மது நிரம்பிய தோல் குடுவை ஒன்றை எடுத்துக்கிட்டு போய் மதுவை விற்பனை செய்யக்கூடிய நோக்கத்துல சிரியா, அதாவது ஷாம் நாட்டுக்குள்ள, ஷாம்ல இருந்து அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல பானத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைசா, மது ஏற்கனவே தடை செய்யப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அவர் கேக்குறாரு, அப்படின்னா அதை வித்துருட்டுமா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மது தடை செய்யப்பட்டு விட்டது, அதனுடைய கிரயமும் தடை செய்யப்பட்டுச்சு. அப்ப உடனே என்ன செய்யறாரு கைசான், அந்த தோல் குடுவைய பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் தலைகீழ கவிழ்த்து மதுவை கீழே கொட்டிடுறாரு. சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மதுல. பாத்தீங்களா, அல்லாஹு அக்பர். இது மாதிரியே நான் இது வரைக்கும் 7 செய்தி தான் படிச்சிருக்கேன். மீதம் இன்னும் நிறைய இருக்குது. இதுல அவங்க எப்படியெல்லாம் அந்த மதுவுல இருந்து விலகுனாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு குடிக்கிறாருன்னா, பாதி வயிற்றுக்குள்ள போயிருக்கான், இன்னும் கொஞ்சம் வாயில இருக்கான், இன்னும் கொஞ்சம் கோப்பையில இருக்கான், அந்த கோப்பையும் உதட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கான், குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வெளியில இருந்து சொல்றாரு, மது தடை செய்யப்பட்டுருச்சு அப்படின்றதும், அப்படியே அத அந்த ஏற்கனவே அந்த கோப்பையில இருக்கிறது மிச்சம் இருக்கிறது எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஊத்திட்டு அப்படியே அதுல இருந்து விலகுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்னு கசீர் 3வது பாகத்துல 5வது அத்தியாயம் 300வது பக்கம், அந்த 300க்கு மேல இருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 311 வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கு. இந்த துனியாவுல யார் ஒருத்தரு அல்லாஹ் தடை செய்யப்பட்ட இந்த மதுவை விட்டு விலைகளையோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய மது உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகில் மது அருந்தி விட்டு பின்பு அதற்கு பாவ மன்னிப்பு தேடாத அந்த மனுஷனுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் மது அருந்தக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படும்
அறிவிப்பாளர் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 5575வது ஹதீஸா இருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல 4079 4080வது ஹதீஸா இருக்குங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் மது, அது போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த உலகத்துல தொடர்ந்து மது அருந்தி பாவமன்னிப்பு தேடாம திருந்தாம குடிகாரராவே இறந்துடுறாரோ அவருக்கு மறுமையில சொர்க்கத்து மதுவை அருந்த மாட்டாரு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன், பெற்றோரின் நோவணி செய்யக்கூடியவன், குடிகாரன், இந்த 3 பேரும் சொர்க்கத்திலேயே நுழைய மாட்டான் அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு நஸீ முஸ்னத் அஹ்மதுல எல்லாம் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு செய்தி சொல்றாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதுவை கைவிடுங்க, ஏன்னா அது தீமையோடைய தாயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள்ல இறைவனை வழிபடக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு. அவர் மக்களை விட்டு ரொம்ப தூரத்துல தனியா போய் ஒரு நல்ல அழகான ஒரு இபாதத் செய்யக்கூடிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு வந்தார். இந்த மனுஷன் மேல ஒரு கெட்ட நடத்தை உள்ள ஒரு பெண்ணு ஆசைப்பட்டுட்டான், அவரை விரும்பிட்டான். உடனே என்ன செய்யறா, அவரை தன்னுடைய பணிப்பெண்ணை கூப்பிட்டு அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்புறான். அதே மாதிரி அவரிடம் அந்த பெண்ணும் வர்றா. வந்து அவ சொல்றா, ஒரு உண்மையான வழக்குல ஒரு சாட்சி சொல்றதுக்காக உங்களை எங்களுடைய எஜமானியை அழைச்சிட்டு வர சொன்னா வாங்க அப்படின்னு கூப்பிடுவோமே. இவரும் அதை நம்பி அந்த பெண்ணோட போறாரு. அந்த பெண்ணு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போனா அவர் போக போக உள்ள போக அந்த வாசலோட கதவை அடைக்க, இன்னொரு அப்படியே தாண்டி தாண்டி போக போக பின்னாடி இருக்க கதவை அடைச்சுக்கிட்டே வர்றா. கடைசியில அவளுடைய எஜமானில போய் விட்டுட்டான். அந்த விரும்பினாலே அந்த பெண்ணை போய் பார்த்தா எழில் கொஞ்சம் ஒரு அழகு மங்கையா அப்படி அழகா உட்கார்ந்துருக்கா. அப்போ அவக்கு பக்கத்துல ஒரு சிறுவனும் இருக்கான். மது நிரம்பிய கண்ணாடி பாத்திரம் ஒண்ணும் இருக்கு. அந்த பெண் என்ன செய்யறா, அல்லாமே சத்தியமா நான் உன்னை சாட்சி சொல்றதுக்கெல்லாம் இங்க அழைச்சிட்டு வர சொல்ல, நான் உன்னை இங்க அழைச்சிட்டு வர சொன்னது எதுக்கு தெரியுமா, என்னோட நீ உறவு கொள்ளணுங்கிறதுக்காக. நீ ஒண்ணு என்னோட உறவு கொள்ளணும், அப்படி இல்லாட்டி இந்த சிறுவனை கொலை பண்ணும், அப்படி இல்லாட்டி இந்த மது வச்சிருக்கல இத நீ குடிச்சிடணும். இதுக்குதான் நான் உன்னை கூப்பிட்டேன். இதை தவிர இதை விட்டுட்டு இதுல உன்னை செய்யாம நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது, ஏன்னா எல்லாம் லாக்ல இருக்குல்ல இப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப அவர் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. அடடா, கொலை செய்யறது பெரும் பாவம், விபச்சாரம் செய்யறது அதை விட பெரும் பாவம், அதுக்கு எல்லாத்தையும் விட இந்த மதுவை குடிச்சிடுறதுல அதாச்சும் சின்ன பாவத்தோட போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த மது இருக்குல்ல அந்த கோப்பையில அதுல மட்டும் ஒரு கோப்பை ஊத்தி கொடு, அது போதும், நான் குடிச்சிட்டு அதோட போயிடுறேன் இப்படின்ட்டு இந்த மதுவை குடுக்குறான். அவன் ஒரு கப்பை ஊதி குடுக்குறான், குடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் கொடுங்குறாரு, இன்னும் கொஞ்சம் ஊட்டி. இது இப்படியே போத தலைக்கு ஏறினதுமே கொஞ்ச நேரத்துல அவர் என்ன செஞ்சிடறாரு, அவளோட உறவும் கொண்டுறாரு, இந்த சிறுவனையும் கொலை செஞ்சிடறாரு. நீங்க அதனால நீங்கள் மதுவை விட்டு விலகி விடுங்கள், ஏனெனில் மது இறை நம்பிக்கையும் ஏக காலத்தில் அவரிடம் ஒருபோதும் இறை நம்பிக்கையும் மது அருந்துற பழக்கமும் ஒண்ணு சேர இருக்காது, மது குடிக்கிறவன்ட்ட இறை நம்பிக்கை வெளியேறிடும் இப்படிங்கிற செய்திய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த செய்திய அப்துல் ரஹ்மான் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நூல் நசையில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இந்த மது குடிக்கிறது அது தீமைகளின் தாயா அன்னையா இருக்குன்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன செய்தி எவ்வளவு பெரியதா இருக்கு பாருங்க. விபச்சாரமும் செஞ்சுட்டாரு, கொலையும் செஞ்சுட்டாரு மது குடிச்சதுனால. அப்ப இந்த மதுவை அருந்தக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய அறிவையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்பட்டு நடங்க, எச்சரிக்கையா இருங்க. நீங்க புறக்கணிச்சீங்கன்னா தூதர் மீது தெளிவா உங்கள்ட்ட எடுத்து சொல்றதுதான் கடமையே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால என்ன செய்யுங்க, நீங்க இதுல இருந்து விலகி இருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செய்தவைகளை
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சிருவான். அதனாலதான் 93வது வசனத்துல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடியவர்களே, இதுக்கு முன்னாடி நீங்க உண்டவை செய்தவை இது எல்லாம் இருக்குல்ல, அதன் மீது குற்றமில்லை. இனி தடுக்கப்பட்ட பொருட்களில் இருந்து நீங்க விலகி இருங்க. மேலும் இறை நம்பிக்கையில உறுதியா நிலைத்திருப்பவர்களாகவும் நல்ல செயல் செய்யக்கூடியவர்களாகவும் நீங்க இருந்தீங்கன்னா, இன்னும் எந்த பொருட்களை விட்டும் தடுக்கப்பட்டதோ அதிலிருந்து நீங்க விலகக்கூடியவர்களாகவும் இருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தும் திரும்பவும் சொல்றான் பாருங்க, மேலும் நீங்க இறை நம்பிக்கை இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழ்பவர்களாகவும் இன்னும் இறையச்சத்தோட நல்ல நடத்தையை மேற்கொள்பவர்களாகவும் நீங்கள் இருக்கும்போது, அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல நடத்தை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை எல்லாம் நாம கேட்டு, இந்த மதுவுல இருந்து, இந்த சூதாட்டத்துல இருந்து, இது நமக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக்குறது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுக்கிறது, இதுல இருந்தா விலகிருங்க. இது அல்லாத மற்ற அல்லாஹ் வேற இடத்துல நமக்கு இது வட்டி வாங்குறத பத்தி சொன்னா, அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, நபியே வட்டியை பத்தி உங்கள்ட்ட கேக்குறாங்க, அது தடை செய்யப்பட்டது அல்லாஹ் சொல்றான். இப்போ அன்னைக்கு கேட்டாங்க, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா ஹைலை பத்தி உங்ககிட்ட மக்கள் வந்து கேக்குறாங்க, அது தூய்மையற்ற ஒரு நிலை. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே மதுவை பற்றி இந்த மக்கள் வந்து கேக்குறாங்க, அதுல சின்ன நன்மை இருந்தாலும் தீமைதான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லி இதுல இருந்தெல்லாம் விலகிருங்க. இது மாதிரியா அல்லாஹ் வந்து நமக்கு அல்லாஹுடைய தூதர் மூலமா அவனுடைய வேதத்தின் மூலமா அழகிய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கான். அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கானோ அதுல இருந்து விலகி, அவன் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்து, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பின்பற்றி நடந்தோம்னா நம்ம வெற்றி பெறலாம். அல்லாஹுடைய நேசத்திற்குரிய மனிதர்களா நாம இருக்கலாம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அப்ப யாருக்கு அல்லாஹுடைய நேசம் இருக்கு? இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செஞ்சு அதிலேயே நிலைத்திருக்கிறவர்களுக்கு. அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதுல இருந்து விலகி, எதை ஏவி இருக்கானோ அதை செஞ்சு இரையச்சத்தோட அல்லாஹ் பாக்குறாங்கிற சிந்தனையோட நல்ல நடத்தையை மேற்கொள்ளுபவர்களாக திகழும் போது, வாழும் போது, இப்படிப்பட்ட நல்ல நடத்தை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களா இருக்கின்றான். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நேசத்திற்கு உரிய மக்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும், யா அல்லாஹ் இன்னும் எங்களை சுற்றம் சூழ இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நன்னடத்தை உடையவர்களாக உன்னுடைய நேசத்துக்கு உரிய மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த செய்தியை பிற மக்களுக்கும் இதை அழகான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.